எப்படி அண்ணாமலை டிஎம்கே ஃபைல்ஸ் வெளியே விட்டுட்டு இன்னும் டிஆர் பாலு சிக்கின்னு இருக்காரு பாருங்க. 3 வைஃப் 2 வைஃப் 4 வைஃப் அதெல்லாம் போட்டு சிங்கப்பூர்ல 1 செங்க 1 அதெல்லாம் மாதிரி நிறைய கதையெல்லாம் வரல போறது வெளில. நான் ஒரு சிறப்பு செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, திமுக எம்பிக்கள் முகத்தில் குஷி இல்லை. ஏன் பிரணவ் இது வரைக்கும் ராகுல் காந்தி ஒரு போன் எடுத்து ஸ்டாலினோட பேசினா செய்தி எங்க வரல? என்ன தகராறு? சிவசேனாவுடைய பத்திரிகை உத்தவ் தாக்கரே அதில் எழுதியிருக்கிறார். மணிசங்கரே சொன்ன பிறகு ஸ்டாலின் தான் அடுத்த இந்திய கூட்டணியுடைய தலைவராக வர வேண்டும் என்று. அன்றிலிருந்து ஸ்டாலினுக்கும் ராகுலுக்கும் ஒரு பிரிஞ்சிட்டு உறவு. இந்த செந்தில் பாலாஜியினுடைய எதிர்காலம் சிறையிலா இயற்கையான ஒரு சுவாசம் எடுப்பாரா? இதெல்லாம் ஒரு கேள்விக்குறி இருக்கு. பேசு தமிழா பேசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழக சட்டமன்ற தேர்தல் அடுத்த மாசம் வரவிருக்குது. அந்த தமிழக சட்டமன்ற தேர்தலை குறித்து டெல்லியில தமிழகத்தை குறித்து என்னென்ன பார்வைகள் இருக்கு அப்படின்றத குறித்து தான் எலெக்ஷன் வரைக்குமே தினதனம் நம்மிடம் டெல்லியில இருந்து தமிழகத்தை எப்படி பாக்குறாங்க அப்படின்றத குறித்து அப்டேட்ஸ் கொடுக்கறதுக்கு நம்மிடம் மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபாலன் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார்கள். அவங்களோட கேட்பதற்கு நிறைய கேட்ட அவர்களிடமே கேட்போம். சார் வணக்கம். சார் நமஸ்காரம். நமஸ்காரம். பேசு தமிழா பேசி நேயர்களுக்கும் ராஜ்வேல் நாகராஜ் பிரணவ் நேயர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கு நான் பதில் சொல்வேன். புதியதாக இருக்கக்கூடிய சில சம்பவங்கள் டெல்லியில் நடந்து வருகிறது, அதை பற்றி வர்ணிப்பேன். சார், இப்போ டெல்லியில தமிழக சட்டமன்ற தேர்தலை எப்படி பாக்குறாங்க சார்? பிஜேபி எப்படி அணுக போறாங்க ஏடிஎம்கே கூட்டணியோட சேர்ந்து? பிரணவ், தாங்க கேள்வி கேட்டீர்கள். கண்டிப்பாக தமிழக சட்டமன்றத்தினுடைய தேர்தலை பற்றி மத்திய பாஜக ஒரு நூதன முயற்சியை கடைபிடிக்க இருக்கிறது. எப்படி அமித்ஷா அவர்கள் 3 முறை அல்ல 4 முறை அல்ல பல முறை சொல்லிவிட்டாரோ, டிஎம்கே சர்க்காருக்கும் கொடுக்க பெங்குங்க, நான் அதை பிடுங்கி எறிவேன் என்று சொன்னார். அவ்வளவு ஆத்திரம் இருக்கும் பொழுது அவர் தன்னுடைய இலாக்காவை தவிர மற்ற இலாக்காக்களிடமிருந்து பற்பல நூதன விஷயங்களை கண்டுபிடித்து வைத்திருக்கிறார். தேர்தல் சமயத்தில் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்திற்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை போதைப் பொருள் மூலமாக கொலை கொள்ளை எதை ஆர்.என். ரவி அவர்கள் முன்னாள் ஆளுநர் சட்டமன்றத்தில் பேச முனைந்தாரோ அதனுடைய டீடைல்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. பிரேக்கிங் ஸ்டோரி ஃபார் பேசு தமிழா பேச்சு என்னன்னு கேட்டீங்கன்னா, அமித்ஷா கையில ஒரு பெரிய கட்டு பண்டில் இருக்கு. அதுல 150 திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களுடைய பெயர்கள் இருக்கின்றன. ஒவ்வொருவரும் குறைந்தது 5000 கோடி, உயர்ந்தது 50,000 கோடி என்று லிஸ்ட் வச்சிருக்காரு. 150 டாப் லீடர்ஸ் ஆஃப் டிஎம்கே என்று. அதை தமிழகத்தில் இருக்கக்கூடிய உளவுத்துறை சம்பாதித்து கொடுத்தது. அதை கண்டிப்பாக ஒரு நாள் பிரதம மந்திரிக்கு முன்னிலையிலோ அல்லது தானாகவோ அமித்ஷா தமிழகத்தில் அந்த லிஸ்டை வெளியிடுவார். எப்படி அண்ணாமலை டிஎம்கே ஃபைல்ஸ் வெளியே விட்டுட்டு இன்னும் டிஆர் பாலு சிக்கின்னு இருக்காரு பாருங்க. 3 வைஃப் 2 வைஃப் 4 வைஃப் அதெல்லாம் போட்டு சிங்கப்பூர்ல 1 செங்க 1 அதெல்லாம் மாதிரி நிறைய கதையெல்லாம் வரல போறது வெளில. அது ஒன்று. இரண்டாவது, 17ஆம் தேதி மார்ச் மாதம் செவ்வாய்க்கிழமை காலை 11 மணிக்கு லோக்சபா ஆரம்பித்தவுடன் பல திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்களுடைய முகத்தில் எண்ணெய் வழிந்தது. அவர்கள் நுழைவாயிலில் நுழையும் போது அந்த உற்சாகம் இல்லை, சிரிப்பு இல்லை. காரணம், திருமாவளவன் போனார், அவர் மீது சந்தேகப்பட்டு பார்க்கிறார்கள். காங்கிரஸ் எம்பிக்களுக்கும் திமுக எம்பிக்களுக்கும் இடையே ஒரு ஒற்றுமை இல்லை. இங்கே பல முறை பார்க்க முடிகிறது. ஏன் தமிழகத்தில் தேமுதிக, கம்யூனிஸ்ட் கட்சி போன்றவர்கள் காங்கிரஸை விரல் காண்பிக்கிறார்கள், பாயிண்டிங் அவுட் டுவர்ட்ஸ் காங்கிரஸ். அது காங்கிரஸ்காரர்களுடைய மனதில் தீவிரமாக புரிந்து விட்டதனால் ஒருவேளை அந்த 28 தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகமே முன் நின்று காங்கிரஸ் வேட்பாளர்களை தோற்கடிப்பார்களோ என்ற சந்தேகம் காங்கிரஸ்காரர்கள் மனதில் வந்து விட்டது. அது திமுகவினருக்கு புரிந்து விட்டது. டெல்லி கனிமொழி அம்மையார் எம்எல்ஏவுக்கு கண்டெஸ்ட் பண்ண போறேன்னு வர்றது கூட ஒரு பெரிய சிக்கலை உண்டாக்கி விட்டது திமுக எம்பிக்களிடையே. இன்று காலை சிறு சென்ட்ரல் ஹால்ல உட்கார்ந்து இருக்கும் போது எல்லா ஒரு 5-6 எம்பி தினமும் வந்து அங்க உட்கார்ந்துப்பாங்க, டீ சாப்பிடுவாங்க, போயிடுவாங்க, காப் சாப்பிடுவாங்க, போயிடுவாங்க. இன்னைக்கு ஒரு 10-12 பேர் லோக்சபால ராஜ்யசபா எம்பி கூட கலந்துட்டாங்க. நான் ஒரு சிறப்பு செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, திமுக எம்பிக்கள் முகத்தில் குஷி இல்லை, சந்தோஷம் இல்லை. there is no joy in their face. எதனாலும் தெரியல. தோத்து போடும் எண்ணம் இருக்கிறதா அல்லது ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிறதா தெரியல, அலையன்ஸ் செட் பண்ணா தெரியல. எல்லாத்த தவிர இன்னொன்னு ஒரு முக்கியமான பாயிண்ட், டெல்லியில நான்
பேச்சு தமிழா பேசுறவர்களுக்கு நேயர்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், தேர்தல் அறிவித்து 72 மணி நேரம் ஆகிவிட்டது. தேர்தல் அலையன்ஸ் 8 நாள் ஆயிடுச்சு. ஏன் பிரணவ் இது வரைக்கும் ராகுல் காந்தி ஒரு போன் எடுத்து ஸ்டாலினோட பேசினா செய்தி எங்க வரல? என்ன தகராறா இல்ல சண்டையா? எதனால? காரணம், ஸ்டாலின் மீது ராகுல் காந்திக்கு நம்பிக்கை இல்லை. காரணம் என்ன என்று கேட்டால், ஸ்டாலினும் ஒருவேளை பாஜகவுடன் சேர்ந்து கொண்டு காங்கிரஸை வீழ்த்த பார்க்கிறார்களோ என்ற சந்தேகம் கூட சாம்னா என்று சொல்லக்கூடிய தினசரி பத்திரிகை, சிவசேனாவினுடைய பத்திரிகை, உத்தவ் தாக்கரே அதில் எழுதியிருக்கிறார். மணிசங்கரே சொன்ன பிறகு ஸ்டாலின் தான் அடுத்த இந்திய கூட்டணியுடைய தலைவராக வர வேண்டும் என்று. அன்றிலிருந்து ஸ்டாலினுக்கும் ராகுலுக்கும் ஒரு பிரிஞ்சிடுச்சு உறவு. இதை பத்தி ஏன் திமுக பேச மாட்டேங்கிறாங்க? இதை பத்தி ஏன் காங்கிரஸ்காரன் பேச மாட்டேங்கிறாங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அபிஷியலா விஜயோட தமிழ் வெற்றி கழகத்தோட பேச ஆரம்பிச்சது காங்கிரஸ் தானே. இப்ப ஏன் சைலண்டா இருக்காங்க? சோ இதை வைத்து பார்த்தால் டெல்லியில் மாபெரும் குழப்பம் இருக்கிறது. ஒன்று. இரண்டாவது, தேர்தல் சம்பந்தப்பட்டது இல்லாமல் நான் சொல்றேன், இன்னைக்கு காத்தால 10:30 மணிக்கு செந்தில் பாலாஜி சிபிஐ ஆபீஸ் உள்ள போயிட்டாரு. டெல்லியில குறைந்தது 80 கேள்விகள் கேட்க இருக்கிறார்கள். அந்த 80 கேள்வியில் பாலாஜி 10 ரூபாய், பாலாஜி 10 ரூபாய், பாலாஜின்னு பாடின பொழுது சில முகங்கள் வீடியோவில் இருந்து கேப்சர் பண்ணது, அவங்களுடைய எவிடன்சஸ் அதை காமிச்சிட்டு செந்தில் பாலாஜி கிட்ட அதை காமிக்க போறாங்க. காமிச்சிட்டு அப்புறம் அதுல இந்த பேர் யாரு, இது யார், ராஜகோபால்னா, பிரணவா, இதுனா அவனா, இவனா, யார் தெரியுமா கேட்க போறாங்க. கிராஸ் பண்ண போறாங்க. செந்தில் பாலாஜி மீது புகார் வர இருக்கிறது. இன்று இல்லை, நாளையும் அவர் இருந்து வெயிட் பண்ணி போக சொல்ல போறாங்க. ஆக மொத்தம் செந்தில் பாலாஜி முடக்கப்படுகிறார். கைதாவாரா என்று கேட்டால், அவர் ஒத்துழைக்கவில்லை என்றால் கைதாவார். எப்பொழுது? செவ்வாய், புதன், வியாழன் 3 நாள், 2 நாள், இன்னொரு தரம் வர சொல்லுவாங்க. விஜய் 3 தரம் கூப்பிட்டாங்க, இவரை 2 தரமான கூப்பிடணும் இல்லையோ. விஜயிடம் கூட சில புகைப்படங்களை காண்பித்துக் கொண்டு இவர்களை உங்களுக்கு தமிழ் வெற்றி கழகத்துடைய தொண்டர்களா, திமுக தொண்டர்களா என்று கேட்டிருக்காங்க. அவர் ஓப்பனா சொல்லிட்டார், இவங்கெல்லாம் டிஎம்கேன்னு. அதுதான் ஆத ஒரிஜினல் லிஸ்டே கொடுத்திருக்காரு. ஒரு 40 பேர் லிஸ்ட் கொடுத்திருக்காரு. மொத்தம் 128 விட்னஸஸ் எக்ஸாமின் பண்ணியாச்சு. செந்தில் பாலாஜி 129th விட்னஸ். இப்போ இந்த செந்தில் பாலாஜியினுடைய எதிர்காலம், சிறையிலா, இயற்கையான ஒரு சுவாசம் எடுப்பாரா, இதெல்லாம் ஒரு கேள்விக்குறி இருக்குது. அதுவும் தமிழ்நாடு ரிலேட்டட் தான். நான் பாஜகவை பற்றி ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும். நேற்று மாலை, திங்கட்கிழமை 16ஆம் தேதி மார்ச் மாதம் மாலை, ராஜ்யசபா தேர்தல்கள் எல்லாம் வந்து விட்டதில் படா குஷி இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இன் தி ஹிஸ்டரி ஆஃப் பார்லிமெண்ட், ராஜ்யசபா என்டிஏக்கு பரிபூர்ண மெஜாரிட்டி கிடைச்சிட்டு ராஜ்யசபால. தேர்ஃபோர் இனிமேல் எந்த பில் வந்தாலும் ராஜ்யசபால ஈஸியா பாஸ் ஆயிடும். காங்கிரசுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டு வருகிறது. மல்லிகார்ஜுன் கர்கே எதிர்கட்சி தலைவராக நீடிப்பாரா மாட்டாரா என்று கூட தெரியவில்லை. அவருடைய பதவி காலம் முடியிருக்கிறது. இதையெல்லாம் வைத்து பார்த்தால், சிபி ராதாகிருஷ்ணன் துணை ஜனாதிபதி, ராஜ்யசபாவினுடைய தலைவர், சபாநாயகர் ஈக்குவலா ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா இருக்க மாதிரி சபாநாயகர் ஆஃப் சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா சிபி ராதாகிருஷ்ணன், அவருடைய பணி காலத்தில் தான் ஒரு தமிழ்காரர் சேர்ல இருக்கும் பொழுது பாஜகவும் சரி, நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸும் சரி, பகுமத் என்றால் மெஜாரிட்டி கிடைத்து விட்டது. இதன் மூலமாக பல சட்ட திருத்தங்கள் இந்த செஷன்ல வரலாம், அடுத்த செஷன்ல வரலாம் என்று எதிர்பார்க்கிறார்கள். பிரணவ் சார், ஒரு விமர்சனம் ஒன்று இருக்கு சார். தமிழகத்துல ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி மேல அவங்களோட ஃபுல் பொட்டன்ஷியல் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதாவது 2016-21 காலகட்டத்துல டிஎம்கே எந்த அளவுக்கு ஒரு எதிர்கட்சியா செயல்பட்டாங்களோ அந்த அளவுக்கான ஒரு பொட்டன்ஷியல் இவங்க செய்ய மாட்டாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கு. அந்த பார்வையை டெல்லியில இருந்து எப்படி பாக்குறாங்க சார்? அதை ஒற்றுமைப்படுத்துவதற்காகத்தான் அமித்ஷா அடுத்த வாரம் சென்னை வர இருக்கிறார். கண்டிப்பாக இந்த உலக போர் நடப்பதனால், ஈரான் அமெரிக்காவுடைய போர் நடப்பதனால் பிரதி தினம் டெல்லியில் கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி மீட்டிங் நடந்து கொண்டிருக்கிறது. சில முக்கியமான சம்பவங்களுக்கு அடிக்கடி அமித்ஷாவுடன், ராஜ்நாத் சிங்குடன், நிர்மலா சீதாராமன், ஜெய்சங்கருடன் பேச வேண்டியிருப்பதனால், பாராளுமன்றம் நடப்பதனால் அவர்களெல்லாம் டெல்லியிலே இருக்காங்க. இந்த சனிக்கிழமை கண்டிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாஜக, அதிமுக, பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் ஜி.கே. வாசன் கட்சிக்கெல்லாம் ஒரு கோஆர்டினேஷன் பண்றதுக்கு அமித்ஷா ஒரு கூட்டம் கூட்ட இருக்கிறார் தமிழகத்தில். அதுல சரியாயிடும், ஒன்னும் கஷ்டமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். சார், இன்னொரு சின்ன விமர்சனம் என்னன்னா, அதே ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி மேல
நரேந்திர மோடி அவர்கள் இப்ப மகாராஷ்டிரா இந்த மாதிரி நடக்கக்கூடிய மாநில தேர்தல் எல்லாம் பாத்தீங்கன்னா கடைசியா ஒரு தேர்தலுக்கு ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி ஒரு பொதுக்கூட்டத்தில் வந்து பேசிட்டு போவாங்க. ஆனா இப்ப தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்துக்கு, பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்துக்கு 3 முறை வந்து சென்றுட்டாங்க. இப்ப இது எப்படி சார் பாக்குறாங்க டெல்லியில? எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் மார்ச் மாதம் கடைசி வாரம், ஏப்ரல் மாதம் மிடில் 2 நாள்ல குறைஞ்சது 5 மீட்டிங் நரேந்திர மோடி பேச இருக்கிறார். அமித்ஷா 6 மீட்டிங் பேச இருக்கிறார். யோகி ஆதித்யநாத் 2 நாள் சென்னையில் தங்க இருக்கிறார் தமிழகத்தில். ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டருடைய ஸ்டே வந்து சில அரசாங்க திட்டங்களை எல்லாம் அமல்படுத்துவதற்காகத்தான் சென்னை வந்தார். கூடவே பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்கிறார். என்னை பொறுத்த மட்டில் எப்பொழுதுமே மகாராஷ்டிரா இல்ல, பீகார் இல்ல, மேஜர் 8000 கோடிக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணாரு, 4000 கோடிக்கு திறந்து வச்சாரு. மு.க. ஸ்டாலின் அழுதுண்டே இருந்தா கூட எனக்கு பணம் வேணும் பணம் வேணும் பணம் வேணும், பகுதி பிச்சாந்தேகின் கையில பிச்சை எடுக்கிற மாதிரி இருந்தா கூட தமிழகத்திற்கு இதுவரை 13 லட்சம் கோடி கொடுத்திருக்கிறேன் என்ற விவரத்தை நரேந்திர மோடி அவர்கள் சொன்னார்கள் பொதுக்கூட்டத்தில். ஆக நரேந்திர மோடி சென்னைக்கு 3 தரம் வந்தார் என்றால் அது அரசாங்க ஒரு சிறப்பு திட்டங்களை எல்லாம் அமுல்படுத்துவதற்கும் திறப்பதற்கும் அடிக்கல் நாட்டுவதற்கும் தான் வந்தாரே தவிர இது வந்து பொலிட்டிக்கலா அவர் ஒன்றும் வந்த மாதிரி தெரியலீங்க சார். இப்ப பிஜேபி தொண்டர்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழகத்துல ஆட்சி அகற்றமோ இல்லையோ கண்டிப்பா வெஸ்ட் பெங்கால் ஆட்சி அகற்றியாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட முதற்கட்ட பார்வையா அதுதான் இருக்கும். இப்ப இந்த வெஸ்ட் பெங்கால்ல எப்படி சார் இருக்கு பிஜேபியோட நிலைமை? இன்று காலை நாம் இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது தேர்தல் கமிஷனுடைய உயர் அதிகாரிகள் மேற்கு வங்காளம் சென்றிருக்கிறார்கள். அங்கு வன்முறை இன்றிய தேர்தலை நடத்தி காண்பிப்பேன் என்று ஞானேஸ்வர் சபதம் எடுத்துக் கொண்டிருப்பதனால் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அந்த எஸ்ஐஆர் என்பது நிறைவேற்றியதனால் அங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரணவ் பேசு தமிழா நேயர்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் செய்தி நான் சொல்ல ஆசைப்படுறேன். சுப்ரீம் கோர்ட்டினுடைய அனுமதியின் கீழே கொல்கத்தா ஹைகோர்ட் யார் யார ஓட்டர் லிஸ்டா சேர்க்கலாம் சேர்க்க கூடாதுன்னு ஒரு லிஸ்ட் மாசம் கொடுக்க போறாங்க. 24ஆம் தேதி மட்டும் இன்னும் ஒரு வாரத்துக்கு அந்த லிஸ்ட் வந்துட்டே இருக்கும். அவங்களெல்லாம் ஓட்டுல சேர்க்க போறாங்க. ஆக மொத்தம் எஸ்ஐஆரை சிறப்பாக செய்து முடித்த தேர்தல் கமிஷன் கண்டிப்பாக அது பொய் வாக்காளர்களை, அயல் நாட்டிலிருந்து வந்த முஸ்லிம் இந்துக்களை, அதாவது இந்துக்களாக இருந்தாலும் சரி முஸ்லிம்களாக இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் ஃப்ரம் பங்களாதேஷ் அண்ட் மயன்மார், முன்னாள் மயன்மார் என்று சொல்லக்கூடிய பர்மா, ஒரு காலத்துல அது பர்மான்னு பேர் இருந்து அங்கிருந்து வந்து நிறைய முஸ்லீம் வந்து வெஸ்ட் பெங்கால்ல குடியிருந்துட்டாங்க. சோ அதனால அந்த இடத்துல எஸ்ஐஆர் வந்ததுனால வெற்றி பாஜகவிற்கும் தேர்தல் கமிஷனுக்கும் மத்திய அரசாங்கத்திற்கும். காரணம் சுப்ரீம் கோர்ட் போனாங்க, எஸ்ஐஆர் எடுத்து பார்லிமெண்ட்டை முடக்கினாங்க, ஒன்னும் நடக்கல. சட்ட திட்டத்தின்படி எவ்ரி இந்தியன் ஓட்டர் ஹேஸ் டு வோட் ஃபார் போல்ஸ் இருக்குது. ஆனா நம்ம வந்து வெஸ்ட் பெங்கால்ல பங்களாதேஷும் மயன்மார்ல இருந்து வந்தவங்களுக்கு 25% இருக்கிறதுனால அதை கட் பண்ணிட்டாங்க. அதனால மம்தா பானர்ஜியினுடைய வெற்றி வாய்க்கை கொஞ்சம் டவுன் ஆயிடும். பாஜக அப்பாவது. என்னை பொறுத்த மட்டில் நான் கல்கட்டாவில் கடந்த 3-4 தேர்தல்களில் பிரச்சாரத்தை ரிப்போர்ட் செய்திருக்கிறேன். நாளை மறுநாளும் கல்கட்டா போகலாமா என்று யோசித்திருக்கிறார்கள் எங்களுடைய டீம்ல இருந்து. ஒண்ணு தெரியுது, பிஜேபி அப்பர் ஹேண்ட்ல இருக்குது வெஸ்ட் பெங்கால்ல. பாஜக வெஸ்ட் பெங்கால்ல ஃபர்ஸ்ட் டைம் ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு சார். கண்டிப்பா சார். இன்னைக்கு நம்முடன் இணைஞ்சு நிறைய விஷயங்களை குறித்து பேசுனீங்க சார். நேயர்களும் உங்களோட டவுட்ஸ் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. டெல்லி ராஜகோபாலன் சார் எலெக்ஷன் வரைக்குமே டெய்லி நம்ம கூட இணைஞ்சு நம்மிடம் பேச இருக்காங்க சார். இன்னைக்கு எங்களோட பேசினதுக்கு ரொம்ப நன்றி சார். ஒரு நிமிஷம். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.